ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிஃப்ட் ரேப்பரை ஸ்போர்ட்ஸ் டேக்கு தேவையான ஒரு பொருளை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போயுமே கிஃப்ட்டுக்கு வர்ற அந்த ரேப்பரை வந்து நம்ம டேமேஜ் ஆகாமல் ஓப்பன் பண்ணி வச்சா கண்டிப்பாக அதை எதுக்குனாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸில் இருக்க ஒரு கிஃப்ட் ரேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம எவ்வளோ நீளத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து சரிபாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை வந்து நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரே போல் ஈக்குவலாக வர்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இன்னுமே நெருக்கமாக கூட கட் பண்ணலாம். பேப்பர்னால் நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். கிஃப்ட் ரேப்பரில் அந்தளவுக்கு ஈஸியாக கட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கவனமாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணலன்னா கூட அந்த பீஸ்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ அதனால் கட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த மடக்கி வச்சுருக்க ஃபுல் ஷீட்டுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கவனமாக ஒன்று போல் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பருமே இந்த மாதிரி ரெட்டையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எப்பயும் பேப்பர் ரோல் ரெடி பண்ணுற மாதிரி பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதோட சைடில் வந்து நமக்கு லைட்டாக இருக்கும்ல, அதனால அந்த லைட்டாக இருக்கிறத மட்டும் ஈக்குவலாக வர்றதுக்காக ரெண்டு பக்கமுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பர் ரோலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிஃப்ட் ரேப்பரை வீடியோவில் காட்டுற மாதிரி நியூஸ் பேப்பரோட ஒரு சைடில் ஸ்டார்டிங்கில் வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும். அதுக்காக ஸ்டார்டிங்கில் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி இது ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இதோட எண்டிங்லேயும் செல்லோ டேப் வச்சே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அந்த நியூஸ் பேப்பரை வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம கிஃப்ட் ரேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் ரேப்பரோட பின்பக்கம் வந்து சில்வர் கலரில் இருக்கனால நம்ம மாற்றி வச்சு அந்த நியூஸ் பேப்பர்லேயே ஒட்டிடலாம். இதுக்குமே நம்ம செல்லோ டேப்பே யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அந்த கீழே வந்து கிஃப்ட் ரேப்பரையே திருப்பி வச்சு டிசைனுக்காக அந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணிட்டேன். இது வந்து என் பொண்ணோட ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் டேக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அல்லது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க கூட இதை யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ வேஸ்ட்டாக போகிற கிஃப்ட் ரேப்பரை இந்த மாதிரி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் ஐடியா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.